வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையை தான் பார்க்க போறோம். தமிழகத்துல இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். அதுல முக்கியமான சில தேர்தல் அறிக்கைகளை நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாக்கு இயந்திரங்களுக்கு தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா குடியரசுத் தலைவர் பதவியை மக்களே தேர்வு செய்ய வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் பதவியை இல்லாம நாங்க மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் அமைச்சராவதை தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 356 நீக்குவோம்னு சொல்றாங்க. இது நம்ம முக்கியமா பார்க்கணும். சட்டப்பிரிவு 356 அப்படிங்கிறது தமிழகத்திலையும் சரி, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்கள்லையும் மத்திய அரசு நினைச்சுச்சுன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைக்கிற அதிகாரம் இந்த 356 சட்டத்துக்கு இருக்கு. மத்திய அரசு நினைச்சுச்சுன்னா இன்னைக்கு கூட தமிழகத்துல உள்ள ஆட்சியை கலைக்கலாம். அந்த சட்டம் தான் 356. இதை நீக்கும்னு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை மத்திய அரசு நீக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் பல இடங்கள்ல கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதை இப்ப ஆட்சி வரைவுலையும் கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, சின்னம் இல்லா தேர்தல் முறையை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. வாக்கு இயந்திரங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழல் செய்தவர்களுக்கு தேர்தலில் நிற்க தடை, தேர்தலில் ஒரே வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட தடை விதிப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சிறை கைதிகளுக்கும் வாக்களிக்க உரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை. இந்தியாவுல நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆண்டுகிட்டு இருக்க அரசும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டு அரசும் சரி, இந்த குற்றங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இதுவரை ஒரு தண்டனையா வழங்கினது கிடையாது. இதனாலதான் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பல மேடைகள்ல இதுக்கு எதிராக பேசி வந்துகிட்டு இருந்தாரு. இந்த அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல மிகவும் தாமதமாக செயல்படுறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுப்போம்னு பல இடங்கள்ல பேசி வந்துகிட்டு இருந்தார் சீமான் அவர்கள். இப்ப தேர்தல் அறிக்கையாவே சொல்லிட்டாரு. பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு. இது தமிழகம் மட்டுமல்லாம இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பெண்கள் மத்தியில ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நெய்தல் படை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஷ்மீருக்கு மீண்டும் 370 சட்டப்பிரிவு அந்தஸ்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட மாநிலத்தவர் குடியேற்றம் கண்காணிக்கப்படும். தமிழகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கிறது வட மாநிலத்தவர்கள் தமிழக வருகை தான். இதை கண்காணிக்க ஒரு அமைப்பை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகள் தடை நீக்கப்படும். பல ஆண்டுகளாக தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த தடையை நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த சில வாக்குறுதிகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுவே பாத்தீங்கன்னா தமிழக தேர்தல் களத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.